அஸ்ஸலாமு அலைக்கும். அரசு தரக்கூடிய ஸ்கீம்கள பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்றைக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியாயிருக்கு. கண்டிப்பா இது எல்லா தரப்பு மக்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறனால, இத பத்தி நம்ம தொடர்ந்து வீடியோக்கள நம்ம பார்க்கலாம். ஏன்னா, புதுசா இப்ப ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்க மகளிர் உரிமை தொகையாக மாதம் 2500 தருவதாக வாக்குறுதி குடுத்திருக்கிறாங்க. வரக்கூடிய 15ஆம் தேதி அத போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு புதுசா ஏதாவது அப்ளை பண்ணுமா? அப்படிங்கிறத பத்தி எந்த விதமான தகவல்களும் வரல. ஆனாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையா இருந்தோம் அப்படின்னா, மாதம் 2500 மகளிர் உரிமை தொகையாக நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா, ஒரு அதிரடியான அறிவிப்ப அரசாங்கம் குடுத்திருக்கு. ஏன்னா, இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு அமல்படுத்தக்கூடிய சட்டங்களுக்குமே பின்னாடி ஒரு வரம்பையும் சேர்த்து குடுக்குறாங்க. இப்போ இந்த மாதம் 2500 எந்த ரேஷன் கார்டுகளுக்கு அப்படிங்கிறத பத்தி தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது இந்த 3 வகை ரேஷன் அட்டைக்கு மட்டும் தான். இத தாண்டி வேற ரேஷன் அட்டைக்கு இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட ரேஷன் அட்டை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த பதிவ நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். உடனே நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 15ஆம் தேதிக்குள்ள நம்ம எல்லாருமே தயாராயிரலாம். இன்னும் புதுசா அப்ளை பண்ணாதவங்க, இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை நான் வாங்கியது கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஆப்ஷன் இப்ப குடுக்க போறதா சொல்றாங்க. அதனால எல்லாருமே தயாரா இருங்க. புதுசா எல்லாரையும் அப்ளை பண்ண சொன்னாலும் சரி, அல்லது வாங்காதவங்க மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொன்னாலும், நீங்க அதற்கான ஆவணங்கள ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 10 நிமிஷத்த வேல தான். நீங்க ஒரு பேங்க்குக்கு போயிட்டு உங்களோட அக்கவுண்ட் நம்பரோட நீங்க உங்களோட ஃபோன் நம்பர இணைச்சிருங்க. ஆதாரோட மொபைல் நம்பர இணைச்சிருங்க. இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய 15ஆம் தேதி நிறைய அதிரடியான அறிவிப்புகள நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவு ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்கு. இப்போ எந்த மாதிரி ரேஷன் அட்டைகளுக்கு கன்ஃபார்மா 2500 வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஏஏஒய் அப்படிங்கிற அந்த அட்டைகளுக்கு கிடைக்கும். அடுத்தது பிஹெச்ஹெச் இவங்களுக்கும் கன்ஃபார்மா கிடைக்கும். அடுத்தது என்பிஹெச்ஹெச் இவங்களுக்கும் உறுதியா கிடைக்கும். இத தாண்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது என்பதாக வரம்புகள் குடுத்திருக்கிறாங்க. ஏன்னா, இந்த அரசாங்கத்துல இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்துல நிறைய வரம்புகளோட தான் சலுகைகள் கொடுக்கப்படுது. அப்பதான் ஏழைகளுக்கு அந்த இலவச திட்டங்கள் போய் சேரும் அப்படிங்கிறனால, வசதி படைத்தவர்களுக்கு அது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆனா நிறைய சலுகைகள் இருக்கு. அது நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளோட சேனல நீங்க தொடர்ந்து பாருங்க. அறிவிப்புகள நம்ம தொடர்ந்து நம்ம போடலாம்னு இருக்கோம். இந்த 3 அட்டைகள தாண்டி வேற யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லப்படுது. கண்டிப்பா நீங்க எதுவாக இருந்தாலும் அத நீங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருந்தீங்க அப்படின்னா, அதற்கான ஆவணங்கள நீங்க சப்மிட் பண்ண தயாரா இருந்தீங்கன்னா, நீங்களும் எல்லா சலுகைகளையுமே பெற முடியும். அதாவது வருஷத்துக்கு 2,00,000த்துக்குள்ள வருமானம் ஈட்டக்கூடியவங்களா இருந்தா கன்ஃபார்மா நம்ம வாங்க முடியும். இன்னும் மிக முக்கியமான ஒரு வரம்பு என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தொகை வராது. அது எந்த மாதிரி கார்டு நம்ம வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வராது என்பதாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்ல ஆணோ அல்லது பெண்ணோ, குடும்ப தலைவனோ, தலைவியோ யாராவது ஒருத்தங்க 2,00,000த்துக்கு கீழ சம்பாதிக்கணும். அதுக்கு மேல சம்பாரிச்சாங்கன்னா, இந்த சலுகைகள் கிடைக்காது. அதோட கவர்மெண்ட்ல வேலையில ஏதாவது ஒரு சின்ன வேலையில இருந்தா கூட, அவங்களுக்கு இந்த சலுகை கிடைக்காது என்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இந்த 2500 திட்டம் 60 வயது பெண்களுக்கு கீழ மட்டும் தான். அதுக்கு மேல வேற ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. அது அத விட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு திட்டமா இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடக்குது, அந்த திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளோட சேனல தொடர்ந்து பாருங்க. இன்னும் ஒரு மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பா நம்மளோட மொபைல்ல மெசேஜ்கள் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா, அப்பதான் வங்கி கணக்குல பணம் வந்தா கூட நமக்கு தெரியும். எனவே நீங்க உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களோட பேங்க்குக்கு போயிட்டு, உங்களோட நம்பருக்கு மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லி இப்பவே நீங்க அத போய் சரி பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா, அப்பதான் பணம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். அது மட்டும் இல்ல, விவசாயி கடன், இன்னும் நகைக்கடன் இந்த மாதிரி நிறைய கடன்கள தள்ளுபடி பண்றதாக சொல்லியிருக்காங்க. இத பற்றி பெரிய பெரிய அறிவிப்புகள் வந்திருக்கு. இது நிறைய குடும்பங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றிய தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல
தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.